ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்கார் என்று சொல்லிக் கொண்டு இன்னைக்கு எபிசோடுக்குள்ளே போவது உங்கள் அகில், அகில், அகில் மற்றும் உங்கள் ஹேமந்த். எஸ், எல்லாருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்கார், ரேஸ்கார். ஹேமந்த் ஒரே ஒரே குஷியான மூடுல இருக்கும்னு நினைக்கிறேன். நாம எதிர்பார்த்த மாதிரி லைக் மேட்ச் வந்துட்டு அவ்வளவு டஃபா எல்லாம் போல. என்னடா இதைத்தான் நைட்டு ஃபுல்லா ஒட்டிக்கிட்டு இருந்தீங்களான்னு பறவை முடியுமா சொல்ற மாதிரி பொசுங்கன்னு அடிச்சு விட்டாங்க. ஆமா ஆமா, ஆஃப்டர் லாங் டைம் ரோஹித் சர்மா கேப்டன்சில ஒரு மேட்ச் வின் பண்ணிருக்கோம். ஆமா, அதுவும் கரெக்ட் தான். இல்ல ஐயோ, அது வேற ஞாபகப்படுத்திட்டேன். ரோஹித் அது சர்மா வேற ஞாபகப்படுத்திட்டேன். ஆனா அதெல்லாம் டெஸ்ட் மேட்ச், இது ஒன் டே. இல்ல, டெஸ்ட் மேட்ச் ஒன் டேலாம் சேர்த்து தான் நான் சொல்றேன். இல்ல நியூசிலாந்து சீரிஸ் தோத்தாச்சு, நியூசிலாந்துலயும் ஒரு மேட்ச் ஜெயிக்கல, ஆஸ்திரேலியாலும் ஒரு மேட்ச் இல்ல, ஜெயிக்கல. அது டெஸ்ட் மேட்ச். இது ஒன் டே. இது வேற டிபார்ட்மெண்ட். அது கடைசியா நம்ம வேர்ல்டு கப் தோத்ததோட சரி, அவ்வளவுதான். வேர்ல்டு கப் கப் ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. கடைசியா வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்ததுதான் ரோஹித் சர்மாவோட கடைசி கேப்டன்சி பத்தி என்ன பேசுற நீ T20ல? ஓகே 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 ஓகே. ஆனாலும் ரொம்ப தான் பெரியப்பா அடிக்கிறீங்கடா. பெரியப்பா தனியா அடிப்போம் ரவுண்ட் கட்டி. ஒரு வழியா இன்னைக்கு வந்துட்டு 1-0 நம்ம போயிட்டோம். இந்த சீரிஸ் வந்து 3 மேட்ச் தான். நமக்கு கிடைச்ச வாய்ப்பு அறிவிகளை இந்த மாதிரி எப்பவாதான் கிடைக்கிறேன். அவங்ககிட்ட ஒரு 5-6 மேட்ச் போட்டு ஸ்டாட் பேட் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ள 3 மேட்சை வச்சு விட்டாங்க. 1-0 போயாச்சு. இது 2-1 முடியுதா இல்ல 3-0 ஜெயிக்கிறாங்கன்னு தெரியல. வாட் இஸ் யுவர் தாட், ஹேமந்த்? கண்டிப்பா 3-0 தான். அகமதாபாத்ல மட்டும் ஜெயிக்கிறதுக்கு இங்கிலாந்துக்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருந்தா அப்படி சொல்லித்தாண்டா நம்ம டெஸ்ட்ல இதுல வேர்ல்டு கப்ல அடிச்சு போட்டாங்க. நீ வேற ஐயோ, இப்படி எல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க. எங்க போனாலும் நம்ம மைண்ட் அங்கேயே போகுதுன்ற மாதிரி இருக்கு. இங்கதானே போனோம். சோ லைக் நம்ம ஆல்மோஸ்ட் லைக் ப்ராபபிள் 11 நம்ம போட்டிருந்தோம். அதுல ஆல்மோஸ்ட் எல்லாமே சேம். ஒரு 2 விஷயம் மட்டும். ஒரு விஷயம் வந்துட்டு லைக் அன்போர்ஸ்ட், லைக் அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து விராட் கோலி வந்துட்டு நைட்ல வந்துட்டு இன்ஜுரி ஆயிருக்காரு அப்படின்றாங்க. நைட்ல அவர் என்ன வேலை பார்த்தாருன்னு தெரியல, பட் இன்ஜுரி ஆயிட்டாரு. சோ அதுக்கு பதிலா வந்துட்டு நார்மலா சொல்லலாம். அதுக்கு பதிலா வந்து நம்ம வந்து நல்ல வேலை கோலிக்கு தமிழ் தெரியாது அப்படின்றியா? கல்யாணம் ஆயிருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா பேச்சுலர் இருந்தா என்ன ஆயிருக்கு? இல்லடா, நைட் வார் டைம் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிருப்பாரு சொல்றேன்டா நானு. ஆமா, ஜெய்ஸ்வால் உள்ள வந்துட்டாரு. ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு வழியா லைக் என்ன சொல்ற வெல் டிசர்வ்டு என்ன சொல்றது டெபியூ கொடுத்திருக்காங்க. சோ அது வந்து வெல் டிசர்வ்டு தான், ஒரு கொஸ்டினும் கிடையாது. ஆனா அப்படியே வந்துட்டு ஷோவுக்குள்ள 1-1 தள்ளி விட்டாங்க. அப்படியே விராட் கோலி வந்து அவர் டீம் விட்டு தள்ளி விட்டா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். பட் பண்ணுவாங்களான்னு தெரியல. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எனக்கு அதை விட ஒரு வன்மம். நீ சொல்லு அதான் நீ சொன்னாதான் கரெக்டா இருக்கும். இல்ல ஹர்ஷித் ராணா உள்ள வந்துட்டாரு. அவனை சீரியஸ்ல இல்லாம திடீர்னு எடுக்கும் போதே நினைச்சேன், கருப்பை குசும்புக்காரன் ஏதாவது பண்ண போறான்னு நினைச்சேன். கௌதம் கம்பீர் பண்ணி விட்டான். இல்ல டேலண்ட் எல்லாம் இருக்கு, நல்ல பவுன்ஸ் எல்லாம் போட்டாரு, அதெல்லாம் ஓகே. பட் இருந்தாலும் வந்துட்டு வேர்ல்டு கப்புக்கு வந்துட்டு வேர்ல்டு கப் ஸ்குவாட வந்துட்டு ஸ்ட்ராங் பண்ணுமே. இப்போ வந்துட்டு ட்ரையல் பாக்குற டைம் கிடையாதுதான். பட் தெரியல, இவங்க ஒரு வேர்ல்டு கப்புக்கு வந்துட்டு கேப்டனும் கம்பீரும் என்னப்பா, எனக்கு தெரிஞ்சு கேப்டன் எதுவுமே பண்றதா தெரியல. ஹர்ஷித் ராணா விஷயத்துலதான் வந்துட்டு கம்பீர் சொல்றதுதான் நினைக்கிறேன். இல்ல, அவன் கம்பீர் கோட்டை ஒரு கோட்டை கொடுத்துறாங்க போல அப்படின்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தெரியல. பட் என்ன நான் என்ன சொல்றேன்னா, லைக் ஹர்ஷதீப் சிங் வந்துட்டு இவ்வளவு நாளா வந்துட்டு T20ல ஆட வச்சு அவனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி ஒரு ஒன் டே கொடுக்கும் போது திடீர்னு ஒரு ஹர்ஷித் ராணா கொண்டு வந்துட்டு தம்பி நீ கொஞ்சம் வெளியே இருங்க அப்படி சொல்லி இவர் அனுப்பிச்சு விடுறது எவ்வளவு நல்லதுன்னு எனக்கு புரியல. சோ யா, இவங்க 2 பேர் தான் இன்னைக்கு டெபியூ வந்திருக்காங்க. லைக் நம்மளோட 2 சிங்கங்கள் மாதிரி தான் இன்னைக்கு. ஆனா ஜெய்ஸ்வால் ஒன்றும் பெருசா பண்ணலையா? ஹர்ஷித் ராணா கூட வந்ததுக்கு ஏதோ பண்ணாரு இன்னைக்கு. ஜெய்ஸ்வால் எதுவும் பண்ணலையா? என்ன சொல்றீங்க? ஒரு கேட்ச் பாத்தீங்களா நீங்க? நல்லா இருந்துச்சு. ஆமா, கேட்ச் போதும். அந்த 50 ரன் அடிக்கிறதும் ஒண்ணுதான். இந்த மாதிரி இன்னும் அப்படியே கிடக்கு. ஒரு கேட்ச் முடிச்சுட்டு இருக்க தலைவர் போதுமாப்பா அப்படின்ற மாதிரி. பரவாயில்ல, எவ்வளவு இன்டென்ட்டா பேட்டிங் விளையாடுறது தெரியுமா? பாத்தீங்களா என்ன இன்டென்ட் காட்டினாரு தெரியுமா? அந்த பால் சரியான பால். யாரா இருந்தாலும் அவுட் ஆயிருக்க வேண்டிய 90% அவுட் ஆக வேண்டிய பால் தான். நல்ல பால் அவுட் ஆனாரு. ஃபைன். சோ யா, நம்ம வந்துட்டு மேட்ச்க்குள்ள போனோம்னா வந்துட்டு இதுதான் 248 வந்துட்டு இங்கிலாந்து ஸ்கோர் பண்ணாங்க. அது வெரி பிலோ பாஸ் ஸ்கோர் தான் நினைக்கிறேன். லைக் இந்தியால வந்துட்டு இது பத்தாது. பட் ஆனாலும் இது 6 விக்கெட் விட்டுருக்கோம் நாம. அது என்ன சொல்றது தெரியல. ஆனாலும் ஓகே, 12 overs வித் ஸ்பேர் வச்சு அடிச்சிருக்காங்க. தட் இஸ் வெரி குட். எல்லாம் யாரு? அக்ஷர் பட்டேல் தான். இந்த பிக்சர்ல அக்ஷர் பட்டேல் இருக்காரு. நிஜமாலே டிசர்விங்.
ஏன்னா ஆமா. ஒருவேளை அக்ஷர் பட்டேல் ஈஸியா விக்கெட் விட்டுருந்தாருன்னா கேஎல் ராகுல் டப்புன்னு அவுட், ஹர்திக் பாண்டியா டப்புன்னு அவுட், அதோட ஜடேஜா திடீர்னு பார்த்தா ஜடேஜா ஆடிட்டு இருக்காரு. ஹர்திக் பாண்டியா அவுட் இல்லையா? ஹர்திக் பாண்டியா நாட் அவுட்ல. அதான் சாரி ஹர்திக் பாண்டியா ஜடேஜாவும் ஆடிட்டு இருக்காங்க. பார்த்தா விக்கெட் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆமா ஆமா ஆமா. சோ அதாவது அக்ஷர் ஒரு பட்டேல் விக்கெட் எடுத்தா லைக் பவுலர்ஸ் கொண்டு வந்துடலாம், ஒரு சான்ஸ் பார்த்துடலாம் தான் பார்த்தாங்க இங்கிலாந்து. பட் அது நடக்காது இந்தியால. சோ நம்ம பவுலிங் டிபார்ட்மெண்ட் பார்க்க போனா 47.4 ஓவர்ஸ்ல வந்து 248 ரன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. முக்கியமா வந்துட்டு இதுக்கு வந்துட்டு கிரெடிட் போனா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹர்ஷித் ராணா கொடுத்தே ஆகணும். அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவரோட தேர்ட் ஓவரே பாத்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்ட் ஓவர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நல்லா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செகண்ட் ஓவர் கொஞ்சம் கண்டெயின் பண்ணாரு. ஐ திங்க் இது நினைக்கிறேன். அது செகண்ட் ஓவர்ல வந்துட்டு ஒரு ரன் என்னமோ நினைக்கிறேன். தேர்ட் ஓவர் பாத்தீங்கன்னா செம்மையான ரன். அதை வச்சு வந்துட்டு எந்த ஒரு டெபியூட்டன்ட்டுமே வந்துட்டு ஒரு சிங்கிள் ஓவர்ல இவ்வளவு ரன்ஸ் கன்சிட் பண்ணது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் இவர் தான் பண்ணிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஓவர் பாத்தீங்கன்னா சரியான கம்பேக், 2 விக்கெட், ரெண்டுமே ரொம்ப நல்ல விக்கெட், நல்ல பவுன்ஸ் போட்டு நல்ல ஸ்கெட்ச் போட்டு தூக்குனாரு. சரி, நான் ஒரே ஒண்ணு மட்டும் கேக்குறேன், எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இந்த பவுலருக்கும் சர்துல் தாக்கருக்கும் என்ன வித்தியாசம்? எதுவுமே என்னடா சர்துல் தாக்கர் போட்ட தம்பி செல்லாத வெளியே போங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறீங்க. அஜித் ராணா போட்டா நீ தாண்டா இந்தியாவை காப்பாத்து வந்த வேங்கை அப்படின்னு சொல்லி உள்ள வர வைக்கிறீங்க. இதே மாதிரிதான் சர்துல் தாக்கர் ஒரு ஓவர் கேவலமா போலிங் போடுவாரு. அதே மாதிரி அவருக்கு அந்த விக்கெட் எடுக்கிற லக் வந்துட்டு சர்துல் தாக்கர் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அஜித் ராணா விட நல்ல பேட்ஸ்மேன். அது இப்ப ரீசெண்டா ரஞ்சில அண்டர் அடிச்சாரு. யாருமே ரோஹித் சர்மா அடிக்கல, ஜெய்ஸ்வால் அடிக்கல, அடிச்சு ஆனாலும் தோத்துட்டாங்க, அது வேற விஷயம். பட் ஆனாலும் அடிச்சாரு ஒரு ஆளா. இப்படி அடிக்கிற சர்துல் தாக்கர் எல்லாம் தம்பி செல்லாத சொல்லி வெளியே போட்டு நாட்டாமையாட்ட நம்ம கம்பீரத்துக்கு வெளியே போட்டுறாரு. அஜித் ராணா ஓஹோ அப்படின்றாங்க. ஒண்ணும் புரியலையே. புதுசா ரிலீஸ் ஆன மதகஜராஜா மாதிரி தான் இருக்குது நம்மளோட அஜித் ராணாவோட வாழ்க்கை. இது எப்படி ஆயிட்டாச்சு அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி நடந்து போச்சு. பட் ஆனா வந்துட்டு இன்னொரு பவுலர் பத்தி நம்ம பேசியே ஆகணும். அதுக்கு முன்னாடி வந்து ஹர்ஷித் ராணா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு இந்தியால வந்துட்டு ஃபர்ஸ்ட் பவுலர் டு அச்சீவ் திஸ் ஃபீட்னு சொல்லலாம். அதாச்சும் அவர் டெஸ்ட் டெபியூவா இருக்கட்டும், ஓடிஐ டெபியூவா இருக்கட்டும், T20 டெபியூவா இருக்கும், மூணுத்துலயுமே வந்துட்டு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. which is ஒரே நிமிஷம். ஷூர். சோ அப்படி நீங்க பாக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த வந்துட்டு ஹர்ஷித் ராணாக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஹர்ஷித் ராணாக்கு வந்துட்டு ஏன்னா டெஸ்ட்னு பார்க்கும்போது வந்துட்டு இவரோட எபிலிட்டி வந்துட்டு அவர் காட்டுறாரு. பட்னா வந்துட்டு டெபியூ பண்ண மேட்சை விட அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் டவுன் ஆச்சு. ஸோ இஃப் இன்கேஸ் அவர் வந்துட்டு இதே மாதிரி நல்ல ஒரு பவுன்ஸ் இந்த மாதிரியான வேரியேஷன் காட்டும் போது அவர் ஒரு நல்ல பவுலர் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மாதிரியான சான்சஸ் வந்துட்டு கொஞ்சம் ஏர்லியா கிடைக்கும் போது இந்த மாதிரி டேலண்டட் பவுலர் கூட வந்துட்டு அவரோட பொட்டன்ஷியலுக்கு பிளே பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு தான் ஃபேம் வந்துருச்சு. ஏன்னா ஏர்லி ஃபேமா இருக்கட்டும், ஏர்லி சான்ஸா இருக்கட்டும், போத் ஆர் பாய்சன். என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சின்ன பாய்சன் மாதிரி அது வந்துட்டு ஸ்லோ பாய்சன் மாதிரி நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா கிடைச்சிச்சுல போதும், கிடைச்சிச்சு ஈஸியா வந்துருச்சு அப்படின்னு நினைப்போம். நம்ம ஒரு சான்ஸையுமே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணும் போதுதான் அந்த சான்சஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். அதுதான் நான் சொல்லுவேன். சோ ஃபைன், ரொம்ப ஈஸியா கிடைச்சிருச்சுதான். பட் ஆனா லைக் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. பட் லைக் கன்சிஸ்டன்டா பண்ணுவாரா அப்படின்னு எனக்கு ஒரு ரொம்ப பெரிய டவுட் இருக்கு. ஏன்னா அதுக்கான அந்த அளவுக்கு என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்ட்ராடினரியா பவுலர் மாதிரி எனக்கு இப்ப தெரியல. பட் மேபி லைக் அவர் வந்துட்டு அவர் பில்ட் பண்ணிக்கலாம். லைக் இப்பதான் டெபியூட், இனிமேல் வந்துட்டு அவர் இன்னும் வந்துட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்தா இன்னும் அவர் வந்துட்டு அப்கிரேட் பண்ணிக்குவாருன்னு தான் நினைக்கிறேன். பட் ஹோப்ஃபுல்லி பாப்போம். இதே தப்பு தான் உம்ரான் மாலிக் தானே. உம்ரான் மாலிக் பவுலர். உம்ரான் மாலிக் லைக் ஐ மீன் லைக் ஃபார் இந்தியன். ஆனா இந்தியன் டெபியூட்ல வந்து இந்தியால டெபியூட் பண்ணும்போது அவ்வளவு பெருசா ஒண்ணும் பண்ணல. அவர் அளவுக்கு தான் பண்ணியிருந்தாரு. அவர் வரும்போது அவர் பெருசா பேக் எதுவுமே கிடையாது. வெறும் ஃபாஸ்ட் பவுலர், நல்லா ஃபாஸ்டா பால் வீசுவாரு. அவருக்கு இமிடியேட் சான்ஸ் கொடுத்துட்டாங்க. அவருக்கு இமிடியேட் சான்ஸ் கொடுத்து இமிடியேட் தூக்கி வெளியே போட்டாங்க. பட் இல்ல, ஆனா வந்து T20 மட்டும் தான் எடுத்தாங்க. டெஸ்ட் ஒன் டேல எடுக்கல. அதுதான் இவருக்கே வந்துட்டு பை சான்ஸ் கரெக்டா ஃபெயிலியர் ஆன ஒரு ஏதாச்சும் ஒரு இன்ஜினால இவர் உள்ள வராருதான். பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஏர்லி சான்ஸ் தேவையில்லை. ஏர்லி சான்ஸ் திருப்பி வேகமா வெளியே போறதுக்கு பொறுமையா இருந்து உள்ள வந்து அதுக்கப்புறம் லாங் லாஸ்டிங்கா இருக்கிறது தான் வந்து அது ஓகே. என்னோட பிரச்சனை என்ன தெரியுமா, ஹர்ஷித் ராணாவோட இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு எங்க பிரச்சனை தெரியுமா, ஹர்ஷ்தீப் சிங் இவ்வளவு நாளா கொண்டு வந்துட்டு பேக்கப்ல வச்சுட்டு அவருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சான்ஸ் வந்துட்டு எனக்கு ஹர்ஷித் ராணாக்கு திடீர்னு சம்பந்தமே எல்லாம் உள்ள வந்துட்டு அவரை கொண்டு வர்றதுதான் எனக்கு ப்ராப்ளமே. அது இல்லாம ஹர்ஷித் சிங் வந்துட்டு இன்னொரு ஒரு லெப்ட் ஆஃப் ஸ்பின்னர் சீம் வேற. ஸோ அது ஒரு வெரைட்டியா இருக்கும். பட் ஆனா இது என்ன மாதிரி லைக் உள்ள இருக்கிற அந்த பிளேயர்ஸுக்கான என்ன அந்த மாடலே கொஞ்சம் இதாயிடும். லைக் ஹர்ஷதீப் சிங்லாம் நம்ம என்ன இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்றோம், T20 பண்றோம், ஆனா நமக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு எந்த ஒரு பிளேயரா இருந்தாலும் அவருக்கு தோணும் தான். சோ இது வந்து அவரோட மாரல உடைக்கிற மாதிரி தான் இருக்கு கொஞ்சம்.
பட் அதே சமயம் நம்ம ஹர்ஷித் அண்ணா பத்தி ரொம்ப கொஸ்டின் பண்ண வேணாம். அதே சமயம் இன்னொரு பவுலர் பத்தி நம்ம பேசியே ஆகணும்னா அது வந்து ஆமா நம்ம சர் ஜடேஜா தான். தளபதி அப்படிதான் கூப்பிடுறாங்களா, சிஎஸ்கே தளபதி தான் கூப்பிடுறாங்களா. ஸோ ஃபேண்டாஸ்டிக் ஃபீட். த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் பிளேயர் இன் இந்தியன் டீம். ஏன்னா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு எல்லாத்துக்குமே. லைக் 11 பிளேயிங் இவர் இருந்தாருன்னா பிளேயிங் லெவல்ல எழுதி வைப்பாங்க, இதெல்லாம் பேசுவாங்க. அவர் அடிச்சாலோ இல்ல விக்கெட் எடுத்தாலும் வந்துட்டு அது ஒரு சாதாரண விஷயம் நடக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி ஆக ஓகோன்னு என்னைக்குமே ஜடேஜா பத்தி பேசுனதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஜடேஜா பத்தி பேசின ஒரே இது வந்துட்டு அந்த சிஎஸ்கேக்கு வந்துட்டு அந்த வின்னிங் அந்த ஒரு 4 ஓவர் 6 அடிக்கும் போது பேசுனதுதான் ஜாஸ்தி. நான் என்ன கேட்டா இவர் சிஎஸ்கேக்கு ஆடுறதுனாலதான் அதுவே நான் சொல்லுவேன். ஏன்னா இதே ஒரு மும்பை இந்தியன்ஸ்க்கோ ட்ரூ அதான் உண்மை. இதே ஒரு மும்பை இந்தியன்ஸ்க்கோ இதுக்கோ விளையாடிருந்தாருன்னா அவரோட ஃபேன் ஃபாலோயிங்கே வேறையா இருந்திருக்கும் நேரத்துக்கு. ஏன்னா இப்ப கூட நான் ஒரு இது சொல்றேன், அண்டர் ரேட்டட் பிளேயர் இல்ல, ஒரு அண்டர் ரேட்டட் லெஜெண்ட் இவர். ஏன்னா இவரோட ஸ்டார்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் இந்தியன் பவுலர் டு ரீச் அ ஃபீட் ஆஃப் 600 விக்கெட் பிளஸ் ஒரு வந்துட்டு 6000 ரன்ஸ் வந்துட்டு பேட்டிங் அண்ட் பவுலிங்ல வந்து செகண்ட். அதாச்சும் இந்தியாவிலே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பின்னர் டு ரீச் திஸ் ஃபீட். வேர்ல்டு லெவல்ல பார்க்கும்போது 6th பவுலர் டு ரீச் திஸ் ஃபீட். சோ இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு அதாவது லைக் வெறும் 6000 ரன்ஸ் 600 விக்கெட்ஸ் அப்படி பார்த்தா சாதாரணமா தான் தெரியும். பட் ஆஸ் அன் ஆல்ரவுண்டரா வந்துட்டு அவர் வந்துட்டு இந்த நம்பர்ஸ் வச்சிருக்கிறது வந்துட்டு என்ன சொல்றது ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு 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 ஸ்டாட் அது. லைக் மேபி இப்ப அந்த மாதிரி இப்ப இருக்கு. இப்போ ஒரு வேலை பிரசன்ட் விளையாண்டு இருக்கும் போது அந்த அருமை நமக்கு தெரியாம இருக்கலாம். ஒன்ஸ் லைக் அவரெல்லாம் போனதுக்கு அப்புறம் இப்ப எப்படி தோனி போனதுக்கு அப்புறம் சச்சின் போனதுக்கு அப்புறம் இல்ல ஒரு டிராவிட் போனதுக்கு அப்புறம் நமக்கு தெரியுதோ அந்த மாதிரி லைக் ஐ திங்க் அந்த வேக்கண்டா இருக்கிறது நமக்கு தெரியும். இப்பவே அக்ஷர் பட்டேல் பவுலிங் போறத பார்த்து கொஞ்சம் அந்த வேகன்சி பேஸ் அவர் இருக்கும் போதே ஃபீல் பண்ணுவாரு. அக்ஷர் பட்டேல் வந்துட்டு மோர் விக்கெட் டேக்கிங் பவுலரை விட மோர் தென் அவர் கண்டெயின் பண்ணுவாரு. அப்புறம் அதுக்கப்புறம் விக்கெட் வரும். பட் ஜடேஜா வந்துட்டு அடிச்சா அடி விடும், பட் ஆனா விக்கெட் எடுப்பாரு. அவர் எடுக்கிற விக்கெட் பாத்தீங்கன்னா செம்ம இம்பார்ட்டன்ட் விக்கெட் எடுப்பாரு. அதுதான் சூப்பர் ஸ்டார். சோ அதான் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரானரி பவுலிங் வச்சு நம்ம வந்துட்டு கரெக்டா கண்டெயின் பண்ணிட்டோம். அண்ட் ஹோப் நம்ம வந்துட்டு எதிர்பார்த்தோம்னா ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் ஒரு கரெக்டா பேட்டிங் விளையாடும் போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் நல்ல ஃபீட்டுக்கு போவாங்கன்னு எதிர்பார்த்தேன். சுமங்கில் தான் இடையில குறுக்கு இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி அடிச்சுட்டு போயிட்டாரு. இன்னைக்கா வந்துட்டு ட்ரிமாண்ட்ரஸ் பேட்டிங் அலாங் வித் ஸ்ரேயஸ் ஐயர் தான் நான் சொல்லுவேன். 2 பேரும் வந்துட்டு 19 for 2 இருக்க ஒரு இல்ல நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். இவங்க 2 பேருமே வந்துட்டு இந்த ரஞ்சி ட்ரோஃபில கடைசி இல்லைங்களா, அதாவது லைக் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடல, அதுக்கப்புறம் ஆடும்போது 2 பேருமே கேம் டு ஃபார்ம். சுமங்கில் ஒரு 100 அடிச்சாரு, ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து கொஞ்சம் பெர்ஃபார்ம் லைக் அவருக்கு ரொம்ப நாளாவே டொமஸ்டிக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. தட் ஹெல்ப்ஸ். லைக் அது ஸ்கோர் கார்ட்லயே தெரியுது. கண்டிப்பா இல்ல ஓடிஐ ஃபார்மட்ல வந்துட்டு நோபடி வில் கொஸ்டின் கில், நோபடி ஷுட் கொஸ்டின் ஜெய்ஸ்வால் ஆல்சோ. அவங்க 2 பேருமே வந்துட்டு பொட்டன்ஷியல் யங்ஸ்டர்ஸ். அவங்கள வந்து கொஸ்டின் பண்றதுக்கு அங்க எதுவுமே கிடையாது. அவங்க தான் வந்து ஃபியூச்சர் ஓடிஐ அந்த மாதிரி இருக்கும்போது அண்ட் தே ப்ரூவ்ட் இட் ஆல்சோ. 87 ரன்ஸ் ஃப்ரம் 96 பால்ஸ் வந்துட்டு பயங்கரமா, அது ஒரு குரூஷியலான ஒரு விக்கெட் வந்துட்டு நல்லா பிளே பண்ணாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் பயங்கரமான இல்ல அது இந்த முத்துப்பாண்டி கோட்டை அப்படின்ற மாதிரி இந்தியான்னு வந்துட்டாவே ஷோக்கள் எழுதி வச்சிடலாம். வேணாம் அந்த சீரிஸ் கொடுத்துடலாம், வேணாம் அந்த மேட்ச் வாங்கினு இந்தியான்னு வந்தாவே அவர் வந்துட்டு அப்படி ஆயிடுவாரு. இந்த முத்துப்பாண்டி கோட்டை அப்படின்னு இறங்கிடுவாரு. வெளியே போனாதான் சீக்கா சொல்ற மாதிரி தங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி வெளியே போனாதான் அவரு அவ்வளவுதான். இந்தியா விட்டு வெளியே போனா இன்னைக்கு இந்தியால வந்துட்டு ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல. சுப்மன் கில் வந்துட்டு இந்தியால இப்படி இருக்காரு, அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு போனா இப்படி ஆயிடுறாரு. சோ சுப்மன் கில் அலாங் வித் ஸ்ரேயஸ் ஐயர் கண்டிப்பா நம்ம கிரெடிட் கொடுத்தே ஆகணும். பயங்கர அக்ஷர் பட்டேல் வந்துட்டு ஒரு மாதிரி T20ல ஃபார்ம் அவுட்டா இருந்தாரு. பட் ஆனா லைக் ஹி ப்ரூவ்ட் வை இஸ் செலக்டட் இன் தி டீம். லைக் இதுல நல்லாவே ஆடிட்டாரு இந்த மேட்ச்ல, முக்கியமான இன்னிங்ஸ். ஆமா அதே பாத்தீங்கன்னா ஜடேஜாக்கு முன்னாடி இறக்கி விட்டாங்கல்ல. ஜடேஜாக்கு முன்னாடியா கேஎல் ராகுல் அஹேடா, ஹர்திக் பாண்டியா அஹேடா வந்தாரு. ஓகேங்களா, நான் கூட எதுக்குடா இவர் வராருன்னு பார்த்தா இவர் அடிச்சக்கு அப்புறம் தொப்புன்னு ஊன்ட்டாங்க 2 பேரும். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, லைக் இந்த இந்தியன் டீம்ல வந்துட்டு ரொம்ப அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் பாக்குறாங்க. அதனாலதான் லைக் உன்னை வந்துட்டு ப்ரெடிக்டபிள், லைக் உன்னால இதுதான் ஸ்குவாட்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் பார்த்தா ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். பட் அப்படித்தான் இறக்குறாங்க மோஸ்ட் ஆஃப் தி மேட்சஸ். ஈவன் T20 சீரிஸ்ல அப்படிங்க. சோ நல்ல பேட்டிங் தான் இது. இன்னொரு விக்கெட் விழுந்தா கூட நம்ம ஈஸியா ஜெயிச்சிருப்போம். சோ தட்ஸ் ஆல் அபவுட் நம்ம பேட்டிங். நம்மளோட பேட்டிங் ட்ரிமாண்ட்ரஸா இருந்த ஒரே காரணத்துக்காக நம்ம மேட்ச் ஈஸியா ஜெயிச்சிட்டோம். ஆனா வந்துட்டு ஒருத்தரோட ஃபார்ம் மட்டும் அதுதான் நம்ம பெரியப்பா ரிவீல் பண்ணிடலாமா. பெரியப்பாவோட ஸ்டாட்ஸ் கடைசி 16 இன்டர்நேஷனல் இன்னிங்ஸ்ல
ஆனா வந்துட்டு லைக் ஒன் டே இன்னிங்ஸ் எடுத்தா கொஞ்சம் அடிச்சிருப்பாரு. பட் இது வந்துட்டு கடைசியா அவர் ஆடின எல்லா சீரீஸும் டெஸ்ட் T20 எல்லாம் சேர்த்து போட்டிருக்கோம். ஒரே ஒரு 50 தான். இது வந்துட்டு ரொம்ப 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 கன்சர்னிங்கான ஒரு ஸ்டாட். ஐ திங்க் எனக்கு தெரியல, மேபி திஸ் மைண்ட் லைக் என்ன சொல்றது, இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியோட இது அதுதான் கடைசியா இருக்குமோ. இந்த மாதிரி ஃபார்ம் கண்டினியூ ஆச்சுன்னா எதர் ஹி ஹாஸ் அவர் வந்து ரிட்டையர் ஆவாரு, இல்லைன்னா வந்துட்டு என்ன சொல்றது லைக் செலக்டர்ஸ் சைட்ல இருந்துட்டு ஏதாவது வேற ப்ரெஷர் போடுவாங்க. இல்ல ஐ திங்க் லைக் கொஞ்சம் வெளியே அவர் வந்து கொஞ்சம் வெளியே டீம் விட்டு வெளியே எடுத்து வைப்பாங்களா. எனக்கு கங்குலிக்கே நடந்திருக்கு. ஸோ சொல்ல முடியாது, நடந்தாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அவர் வந்துட்டு ஒரு ஃபிளிக் பண்ணாரு. அந்த ஃபிளிக்ல வந்துட்டு அவர் தொட்டாலே வெளியே போயிடும் பால். ஆனா அவ்வளோ ஒரு லூஸ் ஷாட் நான் சொல்லுவேன். அதே மாதிரி வந்துட்டு இதுல ரஞ்சி டிராஃபியோட ஸ்கோரும் சேர்த்தா இன்னும் 2 கேவலமான ஒரு 6-3 வந்திருக்கும். ஏன்னா ரொம்ப வந்துட்டு புவரா இருக்காரு. அது வந்துட்டு விராட் கோலி பரவாயில்ல, எனக்கு ஆட வரல சொல்லிட்டு வெளியே உட்காண்டாரு. டேய் உனக்கு நடிக்க வரல, சும்மா இருந்தாலும் கேட்க மாட்டேறியடான்ற மாதிரி. விராட் கோலி பொஸ்க்கு நடிச்சு போட்டேன். நான் பண்றது ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. போற போக்குல பொசுக்கு அடிச்சு போட்டேன்ற மாதிரி அடிச்சு போட்டான். நான் வந்துட்டு ட்ரூவா வந்துட்டு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஒருவேளை நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி தோத்தோம்னா அதுக்கு வந்துட்டு 2 காரணமா இருக்க முடியும். ஒன்னு ரோஹித் சர்மா பேட்டிங்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து விராட் கோலியோட ஃபெயிலியரா இருக்கும். இந்த 2 நாள மட்டும் தான். பும்ரா ஆடலைன்னா அதுவும் கூடாது ரீசன். ஐயோ பும்ரா ஆடலைன்னா அங்கேயே இல்லைன்றத மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. வந்துருவாரு சும்மா இருங்கண்ணா சொல்றாங்கப்பா, பேசிக்கிறாங்கப்பா. சோ யா அண்ட் இதுதான் ரொம்ப கன்சர்னிங்கா இருக்கு ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் அண்ட் ரோஹித் சர்மாவோட ஷார்ட் செலக்ஷன். அட்லீஸ்ட் விராட் கோலி வாச்சு நம்ம உள்ள சேர்த்தா கூட ஒரு ஃபார்ம் அவுட்ல இருந்தா கூட அட்லீஸ்ட் ஒரு 30 ரன் அடிப்பாரு. இவர் அதுக்கு கூட கெப்பாசிட்டி இல்லாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது இவரோட பேட்டிங் பார்க்கும்போது. அட்லீஸ்ட் ஆனா இவர் ஆடினார்னா பயங்கரமா இருக்கும். அதே நாங்க நம்பிட்டு இருக்கோம், பல 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 இன்னிங்ஸா நம்பிட்டு இருக்கோம். ஒரு வேலை இவர் ஆடினா பயங்கரமா இருக்கும், ஆனா எப்போ ஆடுவாருன்னு தான் தெரியல. பயங்கரமா இருக்கு, ஆடல. சோ தெரியல. லைக் ஹோப்ஃபுல்லி ஃபார்முக்கு வந்தா நல்லா இருக்கும். பட் லெட்ஸ் see. லைக் ஏன்னா ஒரு அதாவது பசிக்கு மேல சாப்பிடுற ஒரு இட்லியும் வந்துட்டு இன்னொருத்தனோடதுன்ற மாதிரி நீ இவ்வளவு எல்லாம் சாதிச்சுட்டு இப்போ அவுட் ஆகிற ஒரு இன்னிங்ஸும் இன்னொருத்தனோடது. ஸோ அவருக்காக கொடுத்துட்டு போகலாம். அதனாலதான், வேற ஒண்ணும் இல்லை. வன்பம்லாம் ஒன்றும் பெருசா கிடையாது. ஏன்னா லைக் அவர் வந்து நம்ம எவ்வளவோ பண்ணி கொடுத்துட்டாரு இந்தியாவுக்கும் சரி, லைக் ஈவன் லைக் இந்த ஐபிஎல் ஆல்சோ. நம்ம எல்லாம் பேசுன அளவுக்குலாம் அவர் ஒன்றும் அந்த அளவுக்கு குறைஞ்சு போல. யா ஸோ தட் கன்க்ளூட்ஸ் அவர் டுடேஸ் வீடியோ. இல்லை ஹேமந்த்? கண்டிப்பா. யா தட் கன்க்ளூட்ஸ் அவர் டுடே வீடியோ. நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு செகண்ட் ஓடி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு மீட்டப் செஷன் வைப்போம். அன்னைக்கு இருக்கு ட்விஸ்ட். அவங்க கம்பேக் கொடுத்துருவாங்களா இங்கிலாந்து? அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. அப்படின்றியா? இல்ல வாய்ப்பு இல்ல. நீங்க தான் பொறுப்பு. இவர் தான் ஆணவத்தில் பேசுகிறார் ஹேமந்த் அப்படின்னு பிரேக்கிங் நியூஸ்ல வரணும். அடுத்த பேர் தோத்ததுக்கு அப்புறம் நான் அப்படிதான் ஓபனே பண்ணுவேன். ஆணவத்தில் பேசிய ஹேமந்த் சொல்லிதான் அதை வந்து நான் பிளாக் அண்ட் ஒயிட்ல போட்டு போய் இப்படி காட்டுவேன். அதை நம்ம பாக்குறோம். அதெல்லாம் கிடையாது. நான் சீக்காவோட சிஷியம் எப்பவுமே பாசிட்டிவா மட்டும் தான் பேசுவேன். நம்ம ஆளுங்க அதே மாதிரி தோத்தாலும் அப்படி தோத்துட்டாங்கன்னா சீக்கா மாதிரி நீதான் கேவலப்படணும். சீக்கா கேவலப்பட மாட்டாரு. நான் ஒத்துக்கிறேன்ப்பா. ஒத்துக்க மாட்டாரு மீசையில. So yeah, that concludes our video today. Hope நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. thank you for all your support. ஆக்சுவலி நிறைய வியூஸ் வந்து நல்ல ரெகக்னிஷன் ஆயிட்டு இருக்கு வீடியோஸ் எல்லாம். சோ 5 நிமிஷம் சேர்த்து பாருங்க. 2 நிமிஷம் மட்டும் பாட்டு குடுக்குறேன்னு ஓடிடுறீங்க. இவங்களா அப்படி சொல்லி மாத்திடுறீங்க. கொஞ்சம் 5 நிமிஷம் சேர்த்து பாருங்க. சும்மா ஏதோ எங்களுக்கும் கொஞ்சம் வியூஸ் வரும்ல, நாங்களும் கொஞ்சம் மேல வரும்ல, நாங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம்ல. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி சப்போர்ட் பண்ற எல்லா நெஞ்சங்களுக்கும் நெஞ்சான நன்றிகள். சரி, நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம் மக்களே. தேங்க்யூ சோ மச். எல்லாரும் ஹெல்த்தியா சந்தோஷமா ஜாலியா இருங்க. மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. Until next video, bye from Hemant and Akhil. Bye guys. Good night. Cheers. Good night.